ஹலோ விவர்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, இது சென்னையில் வடசபரி என்று அழைக்கப்படுகிற சாந்தோம் ஐயப்பன் கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது இந்த கோயில். சபரிமலையில் ஐயப்பன் கோயில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இங்கேயும் இதே மாதிரியே கட்டியிருக்காங்க இந்த கோயில். அதனால தான் இந்த கோயில் வடசபரி என்று அழைக்கப்படுகிறது. சபரிமலையில் எப்படி 18 படிகள் இருக்கிறதோ அதே மாதிரியே இந்த கோயிலிலும் 18 படிகள் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோயிலுக்கு 18 படி ஏறி விரதம் இருந்து சுவாமி ஐயப்பனை தரிசிக்கிறார்கள். செட்டிநாடு அரச குடும்பத்தைச் சேர்ந்த சர் முத்தையா செட்டியாரோட இடம் தான் இந்த கோயிலோட இடம். அவர் தான் இந்த கோயிலுக்கு இந்த இடத்தை தானமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய மகனான ராமசாமி அவர்கள் தான் இந்த கோயிலை கட்டினார்கள். இந்த கோயிலில் இருக்கிற ஐயப்பன் சிலை கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயில் மாதிரியே கன்னிமூல மகா கணபதி சன்னதி, நாகராஜா சன்னதி, மாளிகைப்புறத்தம்மன் சன்னதி, எல்லா சன்னதிகளும் தனித்தனியாக இங்கே உள்ளது. இந்த கோயிலில் சின்னதாக தங்கம் ரதம் கூட இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக பணம் கட்டினாக்கா அது ஈவினிங்கில் அந்த தங்க ரதத்தை நம்ம இழுக்கலாம். சபரிமலையில் என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்கிறதோ அதே மாதிரியே இந்த கோயிலிலும் நடக்கிறது. ஆனால் சபரிமலை கோயில் சில நாட்கள் மூடிவிடுவார்கள். ஆனால் இந்த கோயில் மூடுவதே இல்லை. இங்கே கார்த்திகை முதல் நாள் நிறைய பேர் இங்கே மாலை போட்டுக்கொள்கிறார்கள். சென்னையில் நிறைய புகழ்பெற்ற ஐயப்பன் கோயில் இருக்குது. மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில், அண்ணா நகர் ஐயப்பன் கோயில், இங்கெல்லாம் ஐயப்பன் கோயில் இருந்தாலும் இந்த கோயில் சபரிமலையில் இருக்கிற மாதிரியே கட்டியிருக்கிறது தான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பு. இதுதான் 18 படிகள். இதில் விரதம் இருந்து நாம் ஏறி வரலாம். இங்கே ஆண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் மட்டுமே அனுமதி. பெண்களுக்கு இங்கே வயதானவர்களுக்கு மட்டுமே இங்கே அனுமதி. இந்த படியின் மூலம் நாம் ஏறி வரலாம். இங்கே நிறைய பேர் பஜனை பாடல்கள் ஐயப்பன் மேல் பாடுவார்கள். அதை கேட்க நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மாதிரி பஜனை பாடல்கள் அவ்வப்போது இங்கு சில குழுக்களால் இங்கு நடத்தப்படுகிறது. இந்த கோவிலில் நாகலிங்க மரம் கூட இருக்குது. அந்த மரம் எல்லா இடத்திலும் நாம் காண முடியாது. சில கோவில்களில் இடத்தில்தான் அபூர்வமாக நாம் அதை காண முடியும்.
இந்த கோயிலில் இப்போ ஆஞ்சநேயர் சன்னதி புதுசாக கட்டியிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் புதுசாக இங்கே தனியாக சன்னதிகள் இருக்கு. இதுதான் மஞ்ச மாதா சன்னதி. இங்கே நவம்பர் மாதத்துலலாம் நிறைய அன்னதானம்லாம் நடைபெறும். இங்கே ஆயிரத்தி 1982 ஆண்டு தான் இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டது. இங்கே உள்ள ஐயப்பன் சிலை பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது. நம்ம சபரிமலைக்கு சென்ற ஐயப்பனை தரிசிக்க முடியாவிட்டாலும் இங்கே உள்ள வடசபரியில் உள்ள சென்னையில் உள்ள ஐயப்பனை நாம் தரிசித்தால் அங்கு சென்று வந்த பலன் நமக்கு இங்கு கிடைக்கும். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோயில் எப்படி கட்டியிருக்காங்களோ கேரள முறைப்படி அதே மாதிரியே தான் இங்கே கேரளாவில் இருக்கிற மாதிரியே இந்த கோயிலும் கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் கார்த்திகை மாதம் இங்கே தான் நிறைய பேர் அன்னதானம் செய்வாங்க. அவ்வளவு கூட்டம் வரும் இங்கே கார்த்திகை மாதத்தில். நீங்கள் சென்னை மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கும் பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்கும். சென்னையில் புகழ்பெற்ற ஐயப்பன் கோயிலில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.